அட இப்போ தான் லவ் டுடே படம் வந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளே நம்ம பிரதீப் அடுத்த படத்துக்கு போயிட்டாரு. அட ஆமாங்க, நிஜமாலும் தான். நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா, விக்னேஷ் சிவன் டைரக்ஷனில் நம்ம பிரதீப் ரங்கநாதன் ஹீரோ, அனிருத் மியூசிக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூஜை ஒன்று போட்டிருந்தாங்க. இப்போ கரெக்டாக நம்ம பிரதீப் ரங்கநாதன், எஸ்.ஜே. சூர்யா, அனிருத் மியூசிக்கில், ஸ்ரீநிதி ஷெட்டி ஆக்டிங்கில் இவங்க எல்லாருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு படம். அதாவது அந்த படத்தோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஐகே. எல்ஐகேனா லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா லவ் டுடேக்கு அப்புறம் நம்ம பிரதீப்புக்கு 2வது படம். 2வது படம் ஹீரோவாக நடிக்கிறார். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படமுமே ஒரு லவ் ஜேர்னலில் தான் போகும்னு நினைக்கிறேன். அனிருத் மியூசிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்க போகுதுன்னு நமக்கு தெரியல. இந்த படம் ரிலீஸ் ஆனால் தான் நமக்கு தெரியும். லவ் மியூசிக்கு போட்டு பிச்சை எடுத்துருவான்னு நான் நினைக்கிறேன் நம்ம அனிருத் மியூசிக்கில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் டைரக்ட் பண்ணுறாரு. லலித் குமார் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. நம்ம விக்னேஷ் சிவனும் நயன்தாரா மேமும் சேர்ந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க. இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம பிரதீப் ரங்கநாதன் 2வது ஹீரோவான படம். அடுத்து முக்கியமான கேரக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா யார் நடிக்க போகிறான்னு நமக்கு தெரில. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்ப்ரைஸாகவே வச்சுருக்காங்க. கடைசி வரைக்கும் சர்ப்ரைஸாக வச்சு இந்த படத்தில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அனிருத் மியூசிக்கில் வரப்போகுது. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிமாண்டுங்க எஸ்.ஜே. சூர்யாவுக்கு. எஸ்.ஜே. சூர்யாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படம் நடிச்சிட்டு வராரு. அவருக்கு ஒரு கால் ஷீட் கொடுக்குறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன ஆக்டர் பிரதீப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கொடுத்து நடிச்சிருக்காரு. பரவாயில்ல. நம்ம எஸ்.ஜே. சூர்யா இன்னும் வருங்கால சங்கதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு கிடைச்ச பொக்கிஷம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பை கைஸ்.